வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு சிரிப்பு ஒன்று வருது, எப்பயுமே அந்த மாறாத சிரிப்பு. எல்லோர் மனதையும் கவருகின்ற ஒரு சிரிப்பு. சரி, ஓகே. எங்களோட ஜெசியாக்காக இன்றைக்கு பிறந்த நாள், சரிதானே? ஏன்னா எவருமே கவலையாக வந்தால் அந்த கவலைகளை மறக்க பண்ணி அவங்கள சிரிக்க பண்ணி எல்லாவற்றையும் வந்து சோல்வ் பண்ணி அனுப்பக்கூடிய ஜெசியாக்கா. ஓகே, என்றைக்குமே மறக்க முடியாத ஜெசியாக்காக இப்பொழுது 2ஆம் தடவை நான் வந்திருக்கிறேன். 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கு பர்த்டே, ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. ஆனால் நான் வரும்போது நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் வெக்கமாக அன்புடையவங்களை ஒருத்தங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சில வேளைகளில் இதுக்குள்ளேயும் இருக்கலாம். சரி, ஏற்கனவே ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க, கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்துட்டேன்னு சொன்னீங்க. சரி, நாங்களும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். பார்க்கலாம் யாரை நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இருக்க வேண்டிக் கொள்ளுங்கோ, இருங்கோ. அப்படியே ரைட். சரி, ஓகே. போல ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு ஐசிங் மாதிரி தெரியுது. எல்லாம் ஹாட், சரிதானே? இதயங்கள் உங்களை போல ஒரு அன்பு உள்ளங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜாரை கெஸ் பண்றீங்க. இந்த மாதிரி யார் அனுப்பியிருப்பாங்க? வந்த உடனே கேட்டுட்டீங்க, ஜாரப்பா அனுப்பினது, ஜார் நீ தானே அனுப்பினு சொல்லி யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன கெஸ் பண்ண முடியல. உங்களோடயே எங்களால கதைச்சு வெல்ல முடியாது, சரிதானே? விலங்குதானே? ரொகான், அங்கிள் சொல்ற ரொகான். இன்னொரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. கொடுத்தாய், ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று. ரைட், ஓகே. சரி, ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று. அது உங்களுக்கு ரொம்ப விருப்பம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, கட்டாயம் இம்பார்ட்டன்டா அதை கொடுக்கணும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிறந்த நாள்ல கட்டாயம் அதை கொடுக்கணும் வந்து. அப்படியே மற்ற பக்கம் வையுங்க. ஓகே, அதான் யோசிச்சு நான் என்னடா கொண்டு வந்தேன். உங்களை பார்த்ததுல நான் மறந்து போனேன். என்னன்னு சொன்னா, என்ன கிஃப்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் சொல்லி. சரிதானே? இல்ல ஜார் ரோகான் சொல்லி இருக்கிறாங்களா? அங்கே நீங்கள் யார் நினைக்கிறீங்க? இதுக்குள்ளேயும் இருக்கலாம். என்ன அங்கல பரவாயில்ல, சும்மா சொல்லுவேன் சார், சொல்றேன் சும்மா சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? உங்களோட கெஸ்ஸிங்ல இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரீட். ரைட், அங்கே நீங்கள் பழங்கள் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம். கட்டாயம் ஐசிங்கே, கட்டாயம் பர்த்டேல விட்டோணும். என்ன அவரை பாக்குறீங்க? எல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க. முதல் முறை உங்களோட 2வது மருமகள்லாம் செய்தது என்ன? பெரிய மருமகள். ஓகே, எங்க கனடாவா? லண்டன். பெரிய மருமகள் லண்டன் தான். சரி, பெரிய மருமகள். சரி, பெரிய மருமகள் செய்திருக்கிறாங்க. 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அங்க சொல்லியிருக்கிற ரோகான்னு சொல்லி நீங்க பெரிய மருமகளை சொல்லியிருக்கிறீங்க. சரி, 3ஆவதாக ஜார். இன்னொரு ஆளைத்தான் சொல்லலாம். விஷயத்தை முடிப்போம். உங்களை மிக்க பாசம் உடையவங்க, அன்புடையவங்க. என்றைக்குமே அவங்கள மறந்து விட முடியாது, மறக்கவும் முடியாது. யாரா? என்னது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். என்ன பேர்? ஏன் அங்கிள் செய்ய மாட்டாங்க? அங்கிள் செய்திருக்க மாட்டாரு. அங்கிள் பாருங்க, அது டிஷர்ட் கொலார் ஒரே மாதிரி கலர், ஐசிங் கேக்கும் ஒரே மாதிரி கொலார். அதாவது உடுப்பை மாத்துங்கன்னு சொல்லி சொன்னது. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்டா கொஞ்சம் வித்தியாசமா போட்டு வந்திருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? கெஸ் பண்ணிடலாம். அங்கிள் வாய்ப்பே இல்லை. வேற ஒரு தரமே இல்லையா? வேற ஒரு தரமே இல்லை. பெரிய மருமோல் ரொகான். 3ஆவதா கெஸ் பண்றதுக்கு ஒரு தரமே இல்ல. மருமகன் என்ன பேர்? குமார். சத்திவேலு. அதோட ஒரு தரமே இல்ல. யாருன்னு கெஸ் பண்ண முடியாம இருக்கிறேன். சரி, ஓகே. வெளிநாட்டில இருந்து வந்திருந்தா எல்லாம் வெளிநாட்டை தான் சொன்னீங்களே. சரி, ஓகே. ஒரு கவிதை ஒன்று தந்திருந்தாங்க, அதை பார்க்கிறேன். அதற்கு பிற்பாடு நீங்க சொல்லுங்க ஜாரன்னு சொல்லி. நிலவுக்கு ஒளி தரும் வானம் நீங்கள், என் விழிக்கு வெளிச்சம் தரும் தாயும் நீங்கள், துன்பங்கள் துரத்தும் அன்பு தெய்வம் நீங்கள், என் இதயத்தின் துடிப்பு என்றுமே நீங்கள், கவலைகள் மறக்கும் உன்மடியில் கண்களை மூடி உறங்கிட தோன்றும், உங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் உங்கள் ஆயுள் நீள நான் இறைவனை வேண்டுவேன், என் இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று சொல்லி
ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்கிறாங்க. பேர் தரையில யாருன்னு சொல்லி ரொசானி என்ற அங்கள் ரொசானி என்று மூன்றாவதா சொல்றாங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்றீங்க? சரி, உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கேன். சரி, ஓகே. இந்த கிஃப்டை யார் தந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இதை தந்திருக்கிறாங்க, சரிதானே? ஆனால் ஸ்பெஷலா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் யார் செய்திருக்கிறான்னு சொன்னா பிள்ளைகள் சார்பாக வானிஷா, சரிதானே? பிள்ளைகள் சார்பாக வானுஷா தந்திருக்கிறாங்க. விளங்கல. சரி, ஓகே. வானுஷாக்கு என்ன சொல்றீங்க? ஆனா சொல்லலையே, நீங்கள் வானுஷான்னு சொல்லலையே. சரி, ஒருக்கா விஷ் பண்ணி விடுங்க. வானுஷாக்கு என்ன சொல்றீங்க? நேரடியா சொல்லுங்க ஒருக்கா பாப்போம். பார்க்கலாம், மற்ற மாதிரி திருப்பி விடுங்க. Thank you so much. God bless you எல்லாருக்கும். அக்கா சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா? ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mommy. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mommy. Happy birthday to you. I love you, mommy. Love you so much. அம்மா 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 நீயே அன்பின் உருவம் நீயே உலகில் உலகில் உன் போல் சொந்தம் யாரும் இல்லையே அம்மா I love you mommy I love you அம்மா I love you mommy I love you என்னை என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே உன்னை என்னை கொஞ்சி தீர்க்கவா எந்தன் கையில் என்று நீ குழந்தை போல மாறிடவா நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன் நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே அம்மா I love you mommy I love you mommy I love you அம்மா I love you
மம்மி fairy tale story சொல்ல வானவில் கூட we're walking செல்ல நாம் சேர்ந்து இங்கு போடுற லூட்டுக்கு எல்லை இல்ல அனிமா இன்னும் நீ சொல்லடி அம்மா நீ இன்னும் சுகமா அதட்டி கொஞ்சி நீ சிரிக்கையில சிரியா நீ தாயா சொல் என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே உன்னை கொஞ்சி தீர்க்கவா எந்தன் கையில் இன்று நீ என் குழந்தை போல் மாதிரி அப்ப அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பெருமன் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் என்ன பார்க்காம காலையில வந்து இதெல்லாம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. புள்ள இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வேலைக்கு போகும் முதல் வேலையில நின்று கொண்டு என்னோட தொடர்பு எடுத்து பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த இது செய்யறாங்க அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. சரி, எல்லாம் வல்ல எங்களுடைய பத்திமா அன்னையினுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படியே சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும் என்று சொல்லி பத்திமா அன்னையிடம் வேண்டிக் கொண்டு புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, அடுத்தடுத்த பிறந்த நாளுக்கும் இன்னும் நாங்கள் வரணும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். Thank you.